நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை குலைத்து. யார் எழுதினது? யார் எழுதினது? நமக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு நிறைய எழுதியிருப்பாங்க. பிசாசு நிறைய எழுதியிருப்பாங்க. பொதுவாக நீங்க இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேரு இல்லைன்னா ஒரு ஆப் இந்த மாதிரி உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல என்ன எழுதணும்னா கோடிங் எழுதுவாங்க. கோடிங், அது கோடிங்னு ஒன்று இருக்குது. இந்த கோடிங்ல என்ன எழுதுறாங்களோ அது நமக்கு தெரியாது. நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் கோடிங். அப்படின்னா இப்ப நம்ம அந்த பண்ண போகிற அந்த சாஃப்ட்வேருக்கு பின்னாடி அதுக்கு இருக்கிற கீவேர்டு மாதிரி தான் அந்த கோடிங் எழுதுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நமக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு கோடிங் எழுதி இருக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்த சின்ன சின்ன தவறுகளை வச்சு அவன் ஒரு கோடிங் எழுதி இருக்கிறான், அவன் ஒரு கையெழுத்து எழுது. அதனாலதான் நீங்க அந்த நிருபத்தில் வாசிக்க முடியும், நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை குலைத்து, அந்த கையெழுத்தை குலைத்து. அப்போ நான் இன்னைக்கு நம்புறேன், இந்த 12வது நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துகள் குலைக்கப்படுவதாக. பிசாசு எழுதியிருக்கிற கையெழுத்துகள் குலைக்கப்படுவதாக, குலைக்கப்படுவதாக. மாந்திரீக எழுத்துகள் குலைக்கப்படுவதாக. அது எந்த பேப்பர்ல எழுதியிருந்தாலும், அது எந்த தகடுகளில் எழுதியிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் அது செயலிழந்து போவதாக. அது செயலிழந்து போவதாக. அதனுடைய வலிமை இழந்து போவதாக. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துகள் இயேசுவின் நாமத்தினால அது செயலிழந்து போவதாக. கோர்ட்ல எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்துகள் செயலிழந்து போவதாக. உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற அந்த குற்ற பத்திரிகைகள் இப்பொழுது அந்த கையெழுத்துகள் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ண அது நடக்குது. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால சொல்ல சொல்ல அந்த மகிமை, சொல்ல சொல்ல அந்த மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையெழுத்துகளை குலைக்கிற தேவன், கையெழுத்துகளை குலைக்கிற தேவன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துகளை மாற்றுகிற கர்த்தர். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள், நீங்கள் 9ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 9ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீடருடனே சில நாள் தங்கி இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் பவுல் என்கிற இந்த சவுல், இவனுடைய பார்வை முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே கழுகு மாதிரி பார்த்துட்டே இருந்தான். கழுகு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். எதுக்கு பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, சிலுவையை குறித்து சொல்றவங்களை எல்லாம் எங்கிருந்தாலும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவனுடைய கண் அப்படி கழுகு பார்வை மாதிரி பார்த்துட்டே இருந்துச்சு. அவனுடைய அந்த மாதிரி பார்க்குறவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பார்க்குறவங்கள கொண்டு ஜெயிலில் போடுறது, அந்த மாதிரி பார்க்குறவங்கள உடனே அடிக்கிறது, இந்த மாதிரி இவனுடைய கண்ணு முதல்ல இப்போ என்ன பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால், அவனுடைய பார்வை ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை விரோதிகளாக பார்த்துச்சு, அவங்கள மோசமானவங்களா பார்த்துருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த சவுலை கர்த்தர் இப்போ மாற்றுறாரு. எப்படி மாத்துறாருன்னா, ஃபர்ஸ்ட் அவன் எழுதின கையெழுத்த ஆண்டவர் மாத்தினாரு. நம்பர் 2, இரண்டாவது என்ன மாத்துறாருன்னா, அவன் ஜனங்கள் மேல் வைத்திருந்த அந்த தீய பார்வையை ஆண்டவர் மாற்றி, கோபமான பார்வையை ஆண்டவர் மாற்றி, அவர்களை அடிக்கணுன்ற அந்த பார்வையை மாற்றி, கர்த்தர் இப்ப என்ன பார்வையை கொடுக்கிறாருன்னா, அவங்கள பார்த்த உடனே ஒரு அன்பின் பார்வையை கர்த்தர் தராரு, ஒரு சமாதானத்தின் பார்வையை கர்த்தர் தராரு. அவங்கள பார்த்த உடனே ஒரு இரக்கம் வர்ற அளவிற்கு தேவனாகிய கர்த்தர்
பார்வையை கர்த்தர் மாற்றினார். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்பர் 2, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் இன்று 12வது நாள் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் பார்க்கிற கண்களுடைய பார்வையை நான் மாற்றுவேன். அந்த பார்வை சீக்கிரமா மாறப்போகுது. உங்க மேல இருக்கிற பொறாமையினுடைய பார்வை மாறப்போகுது. நீங்க முடிஞ்சிருவீங்கன்ற அந்த பார்வை மாறப்போகுது. நீங்க நிக்க மாட்டீங்கன்ற அந்த பார்வை மாறப்போகுது. யாரெல்லாம் உங்களை குறித்தும் உங்க பிள்ளைகளை குறித்தும் இப்படிதான் இவனுக்கு நடக்க போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களோ, இப்படி நடக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களோ, சிக்காயிட்டான், மோசமான நிலைமைக்கு போயிட்டான், இதுக்கு மேல எப்படி எழும்ப முடியாதுன்னு பார்க்கிறாங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல மனிதர்கள் பார்க்கிற பரிதாபமான பார்வை சீக்கிரமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற பரிதாபமான பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏளனமான பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். குறைச்சு பார்க்கிற பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஐயோ, என் பிள்ளையை குறித்து இவ்வளோ கேவலமா பார்க்கிறாங்களே, இவ்வளவு மோசமா பார்க்கிறாங்களே. ஹல்லேலூயா. என்னை குறித்து ஒரு நல்ல பார்வை பார்க்கல, என் பிள்ளையை குறித்து ஒரு நல்ல பார்வை பார்க்கல. ஆனா இரட்சகராய தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பிரமிப்பாய் பார்க்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அரையணையிலே உட்கார வைக்கிற பார்க்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நீங்கள் வெற்றி அடைகிற ஒரு நாளை அவருடைய கண்கள் காணும். அவருடைய கண்கள் காணும். நான் ஆராதிக்கிற தேவன் மனிதர்கள் என் மேல் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். சிலர் நம்மளை ரொம்ப பரிதாபமா பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ரொம்ப பரிதாபமா பார்ப்பாங்க சிலர். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்மளை ரொம்ப கஷ்டமா, என்ன உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சா, ஐயோ பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறதே நமக்கு வருத்தமா இருக்கும். நமக்கு சில காரியங்கள் நடக்காத உடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற பார்வை நம்மளை ரொம்ப டவுன் பண்ணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்லை, காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன். இவனுடைய பார்வை, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பார்வையை கர்த்தர் இடையில சந்திக்கிறார் பாருங்க. சந்திச்ச உடனே முதல்ல என்ன மாத்துறாருன்னா, அவனுடைய கண்ணு இருள அடையுது. அது வரைக்கும் கண்ணை திறந்து பயங்கரமா வித்தியாசமா வந்துட்டு இருந்தவன் இப்போ ஜெபம் பண்ண உடனே அவனுடைய கண்கள்ல இருந்து செதில்கள் போல அப்படியே கீழே விழுந்த உடனே, இதுக்கு ஒருவேளை ஆண்டவர் இடையில சந்திக்காம மட்டும் அந்த அனனியாவை இவன் பார்த்திருந்தான் அப்படின்னு வச்சுங்களேன், அப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கடிச்சு துப்பியிருப்பான். அனனியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசிய சவுல் என்கிற ஒரு கேரக்டர் பார்த்து இருந்துச்சுன்னா எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்க்கும்? புர்றா அவனை, அரெஸ்ட் பண்றா அவனை, கொல்றா அவனை. வந்துட்டியா, ஒன்ன ஏற்கனவே ஒருத்தனை இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்பதான் ஒருத்தனை பரலோகத்துக்கு அனுப்பிட்டு வந்திருக்கிறேன். யார? ஸ்தேவானை இப்பதான் அனுப்பிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து நீயா? அந்த அனனியாவை எப்படி பார்த்திருப்பான்? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தரவன் பார்வையை மாத்தினதுனால இப்ப அனனியாவையும் அந்த சர்ச்சில் இருக்கிற பிலிவஸையும் எப்படி பார்க்கறான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இரக்கமா, ரொம்ப அன்போட இவன் பிரசங்கம் பண்றத பார்த்து, இவன் அன்பு செலுத்துறத பார்த்து, யாடா நீ யாடா, இல்ல உண்மையா நாங்க சவுலையா பார்க்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்க. கிளம்பிட்டான், குதிரையில கிளம்பிட்டான் ஆளு, பெரிய லெட்டர் கையில வச்சிருக்கிறான். லெட்டரை வாங்கிட்டா, நீங்க முடிஞ்சீங்கன்னு நியூஸ் இங்க வருது. இந்த நியூஸை கேட்ட அத்தனை பேரும் ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே எங்களை காப்பாத்துங்க, ஒரு ரவுடி பையன் வர்றான், இல்லைன்னா சர்ச்சை உடைக்க போறான் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வர்ற வழியில சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் கேட்டு, நம்ம ஆள அனனியா போய் அவனுக்கு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி, வாப்பா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு ஞானஸ்நானம் கொடுத்து அவனை கொண்டு சாட்சியை சொல்லுங்கடான்னு சொன்னா பிரசங்கம் பண்றான் பாருங்களேன். இதை பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி பிரமிப்போம்? ஒரே இரவில் என் தேவன் எவ்வளவு நல்லவராய் மாற்றினார். அந்த சவுல பவுலாய் மாற்றின தேவன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சவுல்களை பவுலா மாற்ற மாட்டாரா? நம்ம தேசத்தில் இருக்கிற சவுல்களை பவுலாய் மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா.
யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு விரோதமா இருக்கிறார்களோ, அத்தனை சவுல்களையும் கர்த்தர் சந்திப்பார், பவுல்களாய் மாற்றுவார். அவர்கள் வேதத்தை சுமக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya.